நம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அன்று கழுதையின் மேல் வருகிற காலத்தில் அது நடந்தது. இன்று அதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ நாம் சகரியாவுக்கு வருவோம். சகரியா 9:9 சொல்லப்பட்ட காரியம் முதல் நூற்றாண்டில் நடந்தது. அன்று ஒரு கூட்டம் அந்த கழுதையின் பின்னாக சென்றார்கள். அவர்கள்தான் இயேசுவானவருக்கு வேண்டியவர்கள். அதை ஒரு கூட்டம் தடை செய்தது. அது இயேசுவானுடைய எதிரிகள். அந்த எதிர்ப்பின் நிமித்தம்தான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, இன்று சகரியா 9:9 உன் கண் முன்னாக நிறைவேறி கொண்டிருக்க உன்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே? இது நிமித்தமாக எருசலேம் எவ்விதமாக அழிய போகிறது, எருசலேம் எவ்விதமாய் அங்கே தீக்கிரையாக்கப்பட போகிறது சொல்லி தீத்துராயின் வந்து சுட்டெரித்து போட்டு அன்று அழிந்த இஸ்ரவேல் நாடுதான் கிபி 20ஆம் நூற்றாண்டில் 1917ஆம் ஆண்டில் குடியேற்றத்தையும் 1948இல் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு பின்பு ஆற்றாங்கரையின் விளைவு தொடங்கி ஏப்தி நதி மட்டும் போரெடுத்துக் கொண்டிருக்கிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இன்று அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கழுதியில் போனதற்காக இன்னைக்கு நீங்கள் அது ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே சகரியா வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆம், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சகரியா 9:11 வாசிக்கிற சற்று கவனிங்கள். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழி, ஆழமாய் தோண்டினால் தண்ணீர் வரும். கிணறு ஆழமாய் தோண்டி தண்ணீர் வரும். ஆனால் தண்ணீர் வருவதற்கு முன்பாக ஒரு ஆழத்தை தோண்டினால் போதும். அது பிரேத குழி. அப்படிப்பட்ட பிரேத குழிக்குள் அடைப்பட்டவர்களை என்னுடைய ரத்தத்தினாலே வெளியே கொண்டு வர சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபடியே உயிர்த்தெழுதலை கர்த்தர் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். உயிர்த்தெழுதல் பண்டிகை இப்பொழுது நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கும் நீ உயிர்த்தெழும்பி வருவாய் என்பதற்கும் என்ன சம்பந்தம்? இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு உயிர்த்தெழுந்ததை இன்றைக்கு நீ கொண்டாடி கொண்டிருப்பதனால் உனக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்காது. உயிர்த்தெழுதலை பெறுவது எப்படி? யார் பெற்றுக்கொண்டது? யார் பெறுவார்? வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தில் சற்று எல்லாவற்றையும் கீ வைத்துக் கொண்டு படியுங்கள். நாம் ஒவ்வொரு நேரத்தையும் கீ தந்துகிட்டே இருக்கிறேன். நாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சகரியா 9:9 நடந்தது. இயேசுவானவருடைய வாழ்க்கையின் நாட்களிலே முதல் நூற்றாண்டில் நடந்தது. நடந்த சம்பவத்தை அது நடந்த நாளில் உள்ள சந்ததி எதிர்த்ததே தவிர அதை ஆதரிக்கவில்லை. இன்று அதை கொண்டாடுகிறீர்கள். கொண்டாடுகிற நீங்கள் எந்த ஐக்கியப்பட்டு நீங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம் இப்பொழுது உங்களை நரகத்திற்கு நடத்துகிற என்பதை மறந்து போகாதீர்கள். தயவு செய்து பேச வேண்டுமானால் அங்கே ஃபோன் போடுங்க. எங்க வச்சு பேசணுமோ எங்க கூட பேசுங்க. வாங்க, ஆதாரத்தோடு பேசணுமானா வீட்டுக்கு வாங்க. இல்லை வேணுமா ஆதாரத்தை கொண்டுட்டு வாரேன். இந்த ஊர்வலம், இப்போது நடக்கிற ஊர்வலம், இந்த இப்போ நடக்கிற ஐக்கியத்தின் ஊர்வலம் உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் இப்போது இயேசுவானவருக்கு தொண்டு செய்யவில்லை, சாத்தானுடைய ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு கடூரமாய் நான் பேசுகிறேன் சொல்லி தயவு செய்து அங்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது எரிச்சலா இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து அதை பொறுத்துக் கொள்ளுங்கள், மன்னியுங்கள். ஆனால் பேசுவதுதான் இது சாத்தானுடைய ஊர்வலம் என்பதை நான் முழு நிச்சயமாய் உடைய நடுவில் தைரியமாக சொல்கிறேன். அந்த மிருகத்துக்கு பின்னதாக நீ செல்வாய், ஆனால் அந்த கழுதைக்கு பின்னதாக சென்ற உண்மை. ஆனால் இன்றைக்கு சொல்வது அந்த கழுதையின் பின்னதாக செல்லவில்லை. இன்று அங்கே சமுத்திரத்தின் ஏறி வருகிற மிருகத்தின் பின்னதாக சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகாதீர்கள். வெளிப்படைச்சு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சமுத்திரத்தில் ஏறி வருகிற மிருகம், 4ஆம் வசனத்தில் காயப்பட்ட மிருகம், காயத்தை சொஸ்தமாக்குகிற ஊர்வலம் தான் அது. அதே சமயத்தில் அதே சகரியா பிரியமானவர், சகரியாவில் இருந்து கொண்டே நாம் வேறு எங்கேயும் போகல. சகரியாவில் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டில் நடந்தது. அன்றைக்கு நடந்ததை இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். இன்றைக்கு 2013ஆம் வருஷத்தில் இதே சகரியாவின் புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசனத்தை வாசிக்கிறேன். அது நடக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை இன்றைக்கு மறுபடி நினைத்து நீங்கள் ஊர்வலம் வருகிறீர்கள். ஆனால் இன்று
சகரியா புஸ்தகத்திற்குள் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்ப்பதாக இருந்தால் அன்றைக்கு இயேசுவை கொலை செய்த பிரியமானவர்களே, இந்த ஊர்வலத்தை பார்த்துதான் அங்கே காய்வா சொன்னான், இப்பொழுது உலகமே அவன் பின்னதாக போய்கொண்டிருக்கிறது, அதற்காக எல்லாரையும் தட்டிக்க முடியாது, எல்லாருக்காகவும் ஒருவன் மரிப்பது நல்லது என்று சொல்லி அன்றைக்கு போட்ட திட்டம் தான். பிரியமான இந்த கல்வி மேல் என்றைக்கு அவர் போனாரோ அந்த கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த எபிரேயர்கள் எல்லாரும் இவ்விதமாய் அவன் பின்னதாக போய்கொண்டே இருந்தால் நாளைக்கு எல்லாரும் அவன் பின்னதாக போய்விடுவார்கள், நம்முடைய ஆலயத்துக்கு வரவே மாட்டார்கள், காணிக்க போட மாட்டார்கள், அங்கே நமக்கு தசமாகத்தை தரமாட்டார்கள், தகன பலிகளை செலுத்த மாட்டார்கள், அப்படியா நம்முடைய பிழைப்பு எப்படி என்று சொல்லி மார்க்க தலைவர்கள் ஏவி விட்டு இயேசுவை கொலை செய்தார்கள். இன்றைக்கு அதே சம்பவத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை நினைவூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதே சகரியாவில் எழுதப்பட்டதுபடியே நடந்திருக்கும் பொழுது இன்று சகரியாவில் என்ன எழுதியிருக்க சொல்லி சற்று நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தை எல்லாம் தயவு செய்து கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் சகரியா புஸ்தகம் முழுவதும் வாசியுங்கள். இப்போ நான் ஒரு 2 இடத்தை மாத்திரம் குறிப்பிடுகிறேன், சற்று கவனிங்கள். 7ஆம் வசனம் 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்கள் இடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிரியமானவர்களே, பர்வதத்தை குறித்து பேச வேண்டுமா 2 மணி நேரம் வேணும், செருபாபேலை குறித்து பேச வேண்டுமா மாதக்கணக்காகும். செருபாபேல் யார், செருபாபேலுடைய ஊழியம் என்ன, அது எப்படி இந்த நாளில் நடக்கிறது சொல்லி எல்லாவற்றையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதனால் பிரியமானவர்கள், ஏதோ ஒரு மணி நேரத்துக்குள்ளாக ஓராண்டு 2 ஆண்டு கொடுக்க வேண்டிய செய்தி நான் சுருக்குகிறேன். நான் அங்கே நெருக்கப்பட்டவனாக நின்று நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கல்வியில் போனதை குறித்து இன்று நினைவூர்ந்து நீங்கள் ஊர்வலம் நடத்தி காண்பிக்கிறீர்கள், நடத்துகிறீர்கள். அது பக்தி வினயமாய் செய்யப்படுகிறது. அது ஒரு பக்தி ஊர்வலம், அது ஒரு பக்தி. இது தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியப்படுவதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்று அதை நிறைவேற்றின மக்களுக்கு ஒரு கூட்டம் எதிர்த்தது. அன்றைக்கு நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த கல்விக்கு பின்னால் சென்றிருக்கவே மாட்டீர்கள். காரணம், உங்களுடைய சபை தலைவர், உங்களுடைய அங்கே ஆசாரியன், உங்களுடைய ஐயர், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய இந்த சபை சங்கம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். பயந்து போக மாட்டீர்கள், போயிருக்க மாட்டீர்கள். அப்படியால் இன்று நடக்கிற இந்த செய்திக்கு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது இன்று உங்களுடைய சந்ததியில் நடக்கிறது. அதை நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு பாவம் செய்யவில்லை, எங்களுக்கு குறையில்லை, ஆலயத்தில் எப்படி வேணாலும் நடக்கட்டும், நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாம் சரியாக அந்த போதும் சரி நினைக்க முடியாது. அது உங்களை காப்பாற்றாது. எந்த காலத்திலும் எந்த வார்த்தை வெளிப்படுகிறோம், எந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார், அப்பொழுது அந்த வார்த்தை இப்படிதான் நாம் நின்று ஆக வேண்டும். மோசே அனுப்புகிற நேரத்தில் மோசையோடு நிற்க வேண்டும், யோசுவாவின் காலத்தில் யோசுவோடு நிற்க வேண்டும், தானியேல் காலத்தில் தானியேலோடு நிற்க வேண்டும், எரேமியா காலத்தில் உள்ளவர்கள் எரேமியாவோடு நிற்க வேண்டும், இயேசுவோடைய காலத்தில் இயேசுவோடு நின்று இருக்க வேண்டும். இன்று எந்த திருசு நிறைவேறோ அந்த பக்கத்தில் நாம் நிற்க வேண்டும். தலைக்கல்லை கொண்டு வரான்னு சொல்லி தலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய தலை பொழுது கிறிஸ்துவின் தலையாக மாறி இருக்க வேண்டும். அங்கே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். வாசிக்கிறேன், எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 51:25 நான் வாசிக்கிறேன். எரேமியா 50, 51, 52 3 எழுத வாசிக்கணும். இப்போ நான் 52 மட்டும், 51, 25 மட்டும் நான் வாசிக்க அடுக்கிறேன். சற்று கவனிங்க. இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற
கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாய் வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூளை கல்லுக்காயிலும் அஸ்திபார கல்லுக்காயிலும் ஒரு கல்லும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். பிரியமானவர்களை, கல்லின் எடுத்த உடனே அஸ்திபார கல், மூலக்கல், விலையேறப்பட்ட கல், பறிச்சுக்கப்பட்ட கல், இப்படி சொல்லி சொல்லி அந்த கண்கணஸ் புஸ்தகத்தை வச்சு நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டு கேட்டு உங்களுடைய மூளையை குழப்பி வச்சிருக்காங்க. பேசுறவனுக்கும் தெரியாது, பைபிளும் தெரியாது, சத்தியமும் தெரியாது. நீங்க தயவு செய்து நீங்க போற கோயில்களுக்கு, நீங்க போற ஆலயங்களுக்கு, நீங்க போற பாஸ்டர் ஜெபம் பண்ற இடத்துக்கு பைபிளை கொண்டு போகாதுங்க, கண்கணஸை கொண்டு போங்க. அவன் போறது ஃப்ராடை நீங்க கண்கணஸ் எடுத்து பாருங்க, எதை வச்சு பிரசங்கம் பண்றான்னு சொல்லி கண்டுபிடிங்க. இத்தனை பாயிண்ட் அத்தனை பாயிண்ட், பர்வதம் சொன்னா எத்தனை பர்வதம் பர்வதம் சொல்லி எங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி கண்கணஸ் வச்சுட்டு பேசுவாங்க. கேடான பர்வதமே, அங்கே தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வரும் பொழுது பெரிய பர்வதமே சமபூமி ஆவாய். பிரியமானவர்களே, நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் அல்லேலூயா என்கிற அங்கே வார்த்தையை எந்த ஆலயத்திலும் சொல்லக்கூடாது. நாங்கள் இருந்த சபைகளிலே அது பெந்தெகோஸ்தேக்காரன் மட்டும்தான் சொல்லணும். ஆனால் இன்று அது சொல்லாத சபைகளே இல்லை. எல்லா சபையும் அல்லேலூயா சொல்ல கீழே இறங்கி வந்துட்டது. எதிர்த்தவெல்லாம் கீழே இறங்கி வந்துட்டான். இங்கு சொல்லப்படுவது பாபிலோன், பாபிலோன் சபையே. 51:1 பாருங்க. கர்த்தர் சொல்கிற என்னவென்றால், நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும், 2 பாபிலோன், ஆவிக்குரிய பாபிலோன், எழுத்தின்படியான பாபிலோன். எழுத்தின்படியான பாபிலோன் ஈரான், ஈராக்கு. ஆவிக்குரிய பாபிலோன் என்ன? நீங்கள் வெளிப்படுத்தின 14 அதிகாரத்துக்கு போங்க. பாபிலோன் ரகசியம், வேசிகளின் தாய். கேடான பர்வதமே, வேசிகளின் தாயை, நீ கீழே இறங்கி வந்துருவாய். அல்லேலூயா போடுவாய் சொல்லி ஒரு நாள் சொல்லுவாய், நீயும் சேர்ந்து அல்லேலூயா போடுவாய். யாரெல்லாம் சொல்லாமல் இருந்தாலும் எல்லாரும் சொல்லி ஆக வேண்டும் என்கிற நிலைமைக்கு எல்லாரும் கீழே வந்து விட்டார்கள். எப்பொழுது? அப்பொழுது செருபாபேல் ஒரு தலைக்கல்லை கொண்டு வருவான். அப்படியானால் பெருமா அல்லேலூயாவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்நானத்தை முழுகி எடுக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், ஆவிக்குரிய அங்கு சபை ஆரணி ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் தலைக்கல்லை ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால்? அது என்ன தலைக்கல்? இன்று அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நடந்ததை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், நடப்பதில் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். நடந்ததை கொண்டாடுகிறீர்கள். நடந்த காரியம் நடந்த நாளில் ஒரு கூட்டம் தான் நடத்தினது, ஒரு கூட்டம் எதிர்த்தது. அன்றைக்கு நீ இருந்திருந்தால் இன்றைக்கு அதை குறித்து கொண்டாடுகிற நீ கொண்டாடி இருப்பாயா? அப்படி நீ கொண்டாடுவதாக இருந்தால் இன்று உன்னுடைய காலத்தில் ஒரு தலைக்கல் வந்திருக்கிறதை ஏற்றுக்கொள்கிறாயா? இன்று சகரியா 9:9 நடக்கவில்லை. இன்று சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் அங்கே 11ஆம் வசனம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் வசனம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சகரியா 14:7 நடக்கிறது. இன்று அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. ஒரு நாள் என்றால் பகலா இருக்கும், இரவா இருக்கும். இது அப்படிப்பட்ட நாள் அல்ல. இது பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் தோன்றும். சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றும். இது எழுத்தின்படியாக அங்கே சூரியன் மறைவதால் வருகிற சாயங்காலம் அல்ல. இது சூரிய வெளிச்சம் அங்கு தோன்றுகிற காலையும் அல்ல. சூரிய வெளிச்சம் உள்ள பகல் நேரமும் அல்ல. சூரிய வெளிச்சம் இல்லாத இரவு நேரமும் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய ஒரு காலம். இந்த ஆவிக்குரிய காலத்தில் சாயங்காலம். அது என்ன சாயங்காலம்? பழைய ஏற்பாடின் நியாயப்பிரமாணமும் திருச்சொல்லும் மோசே முதல் யோவான் ஸ்நானங்கள் வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது. யோவான் ஸ்நானனுடைய காலம் நியாயப்பிரமாணத்தின் சாயங்காலம், திருச்சொல்லின் சாயங்காலம். அடுத்து உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு வந்து விட்டார். அது சூரிய வெளிச்சம். அது ஒரு காலை நேரம். அன்று தொடங்கிய காலை நேரம் இன்று சாயங்கால நேரம். அடுத்து ஒரு அரசாட்சி வருகிறது. இந்த யுகம் முடிகிறது. இது ஒரு சாயங்காலம். இந்த சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றி இருக்கிறது. இந்த சாயங்கால வெளிச்சத்திற்கு நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? கழுதைக்கு பிறந்தாக போன ஊர்வலத்தை இன்று சாத்தான் செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியையோ இன்றைய கிறிஸ்தவ அத்தனை பேர் எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஏழாந்துடைய சத்தத்தின் நாட்களில் சாயங்காலம் அது. அதான் ஏழாந்துடைய சத்தம். பிரியமானவர்களே, அன்றைக்கு கழுதைக்கு பின்னதாக செல்லாமல் இருந்தது நிமித்தமாய் எருசலேம் அழிந்தது. இன்றைக்கு இந்த சாயங்காலத்தின் வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்து வருகிற யுகத்திற்குள் நீ செல்ல முடியும். ஏற்றுக்கொள்ளப்படுதலோடு இந்த யுகம் முடிவடைகிறது. நீ நினைக்கலாம், நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பதனாலே எடுத்துக்கொள்ளப்படுதல் போவேன் என்று சொல்லி. இல்லை, எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு சாயங்கால செய்தி இருக்கிறது, ஒரு சாயங்கால வெளிச்சம் இருக்கிறது, ஒரு சாயங்கால தூதன் இருக்கிறான். கழுதையின் மேல் வந்தது போல ஒரு சாயங்காலத்தில் ஒரு தூதன் வருகிறான். இந்த சகரியாவின் செய்திக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 9 கூட காலத்தில் நடக்கவில்லை, நடந்ததை நீங்கள் இன்று நடிக்கிறீர்கள். இன்று நடக்கிறது ஒரு சம்பவம். சகரியா 14:7 இன்று நடக்கிறது. நீ ஊர்வலம் போவதினாலே இந்த செய்திக்குள் நீ வர முடியாது. நீ ஊர்வலம் போவதினாலே தேவனை நீ பிரியப்படுத்த முடியாது. தேவன் இன்று இந்த செய்திக்கு, இந்த நாளில் உள்ள இந்த சந்ததி என்ன செய்கிறது சொல்ல அதை பார்க்கிறார். நீ ஊர்வலம் போவதை பார்க்க மாட்டார். நீ 7 வசனத்தை பிரசிப்பதை பார்க்க மாட்டார். இன்றைய ஜெபம் எது? நீ என்ன ஜெபம் செய்ய வேண்டும்? நீ எந்த வெளிச்சத்தை காண வேண்டும்? இந்த தலைக்கல் உன் தலையின் மேல் வந்து பொருத்த வேண்டுமே. இதை விடுத்து விட்டு ஊழியக்காரர்கள் எங்களை ஜெப கூட்டம் நடத்த சொன்னார். இது ஜெப ஆண்டு, இது சமாதான ஆண்டு. கர்த்தருக்குள் அன்பானவரை சினிமா படத்தை பார்த்துவிட்டு திருசன் சொல்வது அல்ல. சினிமா படத்தை பார்த்துவிட்டு திருசன் சொல்வது அல்ல. சினிமாக்காரர்கள் தன்னுடைய கற்பனையினால் எடுக்கப்பட்ட அங்கே படத்தில் சொல்லப்படுகிற வைத்துக் கொண்டு சொல்லப்படுகிற திருசனம் அல்ல. கள்ள திருசல் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த படத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ளது சத்தியத்தை நான் கூட நடுவில் அடுத்து நான் பேச நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சாயங்கால நேரம், ஒரு அந்த சாயங்காலம் என்ன? சாயங்காலத்துடைய காரியங்களெல்லாம் பாருங்க. ரெபேக்காள் சாயங்காலத்தில் தான் அங்கே ஈசாக்கை சந்தித்தாள். சாயங்கால நேரம் இருட்டு வருகிற நேரத்தில் தான் லேயாள் அங்கே மனைவியாக்கப்பட்டு யாக்கோபோடு தனி அறைக்குள் போனாள். விடிந்த பிறகுதான் தெரிந்தது தான் விரும்பின அங்கே ராகேல் வரவில்லை, விரும்பாத லேயாள் வந்து விட்டால் சொல்லி. மணவாளனை சந்திப்பது ஒரு சாயங்கால நேரம். அது சாயங்கால வெளிச்சம். சாயங்கால வெளிச்சத்தில் தான் மணவாளனை சந்திப்பது. அந்த வெளிச்சம் தான் சாயங்கால வெளிச்சம். நீங்க நடந்ததை கொண்டாடலாம். உங்கள் காலத்தில் நடக்கிற திருசனத்துக்கு எதிர்த்து நின்றால், இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் போனால், இன்று உங்கள் கண்கள் காண, உங்களுடைய காதுகள் கேட்க இந்த வசனம் நிறைவேறுகிறது சொல்லி நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் எங்கிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு தெரியாது சொல்லி உங்களால் சொல்ல முடியவே முடியாது. ஒரு காலம் முடியாது. எனக்கு இது தெரியாதே இப்படி ஒரு செய்தி இருந்தது என்று. நான் ஊர்வலம் போறேன் சொல்லி அதை ஊர்வலத்தினுடைய காரியத்தை கொண்டு நிறுத்த முடியவே முடியாது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தலைக்கு மேல் வெள்ளம் போய் திருசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நீ எத்தனையோ காரியத்தை நாம் பேச வேண்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசியல் என்ன, சபை என்ன, விசுவாசம் என்ன, ஊழியம் என்ன, எல்லாம் இணைந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். இயேசுவானவரை பிடித்து சிலுவையில் அடிப்பதற்காக அங்கே ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஐக்கியப்பட்டு ஒரு வாரத்திற்குள்ளாக சிலுவையில் தூக்கி கொண்டு போட்டார்கள். அன்றுதான் கண்ணீர் விட்டு அழுதார். அதிலிருந்து அவர் கண்ணீர் விட்டு அழுததை நிறைவேற்றும்படியாக அங்கே அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து கிபி 70வது வருஷத்தில் அங்கே எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு அந்த சிலுவை அவர் கழுதையின் மேல் போன திருசனுடைய ரகசியங்கள் தெரியாமல் போனபடியினால், பிரியமான சிலுவையில் இருக்கும் பொழுது சங்கீதம் 22 அப்படியே நிறைவேறி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கூட சங்கீதத்தை நினைத்து பார்த்து என் வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுவதா சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட திருசனம் நிறைவேறுகிறதே சொல்லி, ஐயோ நாம் தவறாக செய்திருக்கிறோம் சொல்லி அழுது புலம்பிருப்பார்களே. ஆனால் வேறு விதமாய் காட்சி மாறி இருக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அதே சமயத்தில் இது ஏன் நடக்கிறது என்றால், தயவு செய்து யூதாஸ் இல்லாமல் இருந்திருப்பானே ஆனால்
இயேசுடைய சிலுவையின் மரணம் நடந்திருக்காது. ரட்சிப்பு யூதாசின் வழியாக இயேசு மூலம் வர வேண்டியதாயிற்று. அவன் காட்டி கொடுக்க வேண்டியது அவசியம். அப்படியே இந்த கொண்டாட்டங்கள் அவசியம். இது சாத்தானோடு சேர வேண்டிய கூட்டத்தை சாத்தானோடு சேர்க்க வேண்டும். இந்த சாத்தானுடைய கூட்டத்தை அடையாளம் காண வேண்டுமானால் இந்த ஊர்வலம் நடந்தாக வேண்டும். இந்த ஊர்வலத்தில் யார் எந்தெந்த சபையில் இணைந்து செய்யப்பட வேண்டும் எழுதப்பட்டபடியே நடக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். தயவு செய்து வெளிப்படுத்தி விஷயத்தை எடுத்து படியுங்கள். மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன அங்கே வாதைகள் வருகிறது சொல்லி பாருங்கள். மிருகத்தின் முத்திரைக்கு விலகி ஓடினவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த ஒரே வார்த்தையில் வெளிப்படுத்தி விசேஷத்திலிருந்து 2 பக்கத்தையும் வசனத்தை குறித்து கொண்டு வாருங்கள். கர்த்தருக்குள் அன்பான மிருகத்தின் முத்திரையை செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஊர்வலம். இங்கே எவ்விதமாய் தீத்து ராயன் இந்த எருசலேமை அழிப்பதற்காக அன்று முதல் ஆயத்தமான 35 வருஷத்தில் எருசலேமை தீயை வைத்து கொளுத்தி யாரெல்லாம் ஜெபம் பண்ணி தப்பலாம சொல்லி ஆலயத்துக்குள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் ஆலயத்தின் வாசலை பூட்டி வைத்துக் கொண்டு உள்ளே தீ வைத்து கொளுத்தி அத்தனை பேரையும் தீக்கிரையாக்கிறான். மாத்திரமல்ல, அந்த ஆலயத்துக்கு வெளியே இருந்த கதவுகளெல்லாம் பூட்டப்பட்டது. அந்த நாளில் இருந்தவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்டால் சொல்லி சரித்திரத்தில் படிக்கலாம். காரணம், அந்த நடந்த அன்னைக்கு அந்த திருசு நிறைவேறின நாளில் இருந்த சந்ததி அந்த திருசத்தை தெரியாமல் போனார்கள். இன்றைக்கு நீங்கள் நடந்ததை குறித்து கொண்டாடுகிறீர்கள். இன்று நடக்கிறதை நீங்கள் இப்பொழுது அறியாமல் போனால் அடுத்த வெளிப்படைத்திலே 7 எக்காலவாதிகளும் 7 அங்கே கோப கலசங்களும் இருக்கிறது. அது உங்கள் மேல் வரும் என்பதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். அப்படி உயிர்த்தலை குறித்து நீங்கள் ஈஸ்டர் கொண்டாடலாம். நடந்ததை கொண்டாடுகிறீர்கள். அதுக்குள் மறைக்கப்பட்டு தேவ சத்தியத்தை விதமாக ஏற்றுக்கொண்டு இந்நாளில் நிறைவேறிய திருசத்துக்கு நீங்கள் யார்? இந்த 2013 என்ன திருசம் நிறைவேறுகிறது? பிரியமானவர்களே, 20ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை கிபி 1900க்கு பிறகு இந்த 2013 வரை 113 ஆண்டுகளாக என்னென்ன திருசங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 80% மேலாக நிறைவேறி முடிந்துவிட்டது. அடுத்து சந்திப்பது ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல். அதோடு இந்த யுகம் முடிவடையும், ஒரு புதிய யுகம் ஆரம்பிக்குமாகும். ஆகையினால் இன்று என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற திருசங்கள் ஏராளமாக நான் குறித்து வைத்திருக்க ஒன்றை நான் பேசவில்லை. சகரியாவிலிருந்து ஒன்றை மாத்திரம் 2 காரியத்தை பேசியிருக்கிறேன். அதுவும் வேறுமாய் பேசவில்லை. கர்த்தருடைய கண்ணை திறந்து கேள்விகளை கர்த்தர் உங்களுடைய மனதுக்குள் எழுப்புவாரியானால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் நித்திய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஒரு நல்ல நாளுக்காகவும் நல்ல நேரத்திற்காகவும் இந்நாளில் ஆண்டவரே அப்பா என்ன திருசம் நிறைவேறுகிறது என்று சொல்லி காணத்தக்கதான ஒரு கண்ணை, அறியத்தக்கதான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தில் அப்பா நடக்கிறது இன்னும் என்பதை காணத்தக்கதான ஒரு மகத்துவமான ஆண்டவரே உடைய ஆவியானுடைய வெளிச்சங்கள் தந்த தயவுக்காமக்கு சோதரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அனைவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நடந்ததை குறித்து இன்று நினைகூர்ந்து கொண்டாடுகிற மக்கள் இன்று நடக்கிறதற்கு எதிரியாய் இல்லாதபடிக்கும் இன்று நடப்பதை காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நடந்ததை குறித்து ஆண்டவரை கவலைப்படுவதை விட நடந்தது முடிந்து விட்டது, அதற்குள்ளே நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது, அதற்குரிய தண்டனை முடிந்து விட்டது. ஆனால் இன்று நடப்பதற்கு தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை இன்று நடக்கிறதுக்கு அறிந்து ஆண்டவரை விலகி ஓடத்தக்கதாக அப்பா உடைய பிள்ளைகளை எத்தனை பேர் முன்குறித்திருக்கிறீரோ அவர்களுக்கு இந்த செய்தி கண்ணை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே உடைய பரிசுத்த நாமத்தில் தப்புதலையும் ஆண்டவரே அழிவுக்கு விலகி ஆண்டவரே ஓடுவதையும் கர்த்தராமே உடைய பிள்ளைகளுக்கு நீர் வழி காட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உடைய பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே எதை குறித்து நான் ஆண்டவரே மறைக்காமல் ஆண்டவரே இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக எதை பேச முடியோ அதை நான் பேசியிருக்கிறேன். அப்பா நீர் அறிவீர். ஆண்டவரே நீ தந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே இது ஆண்டவர் உம்மால் வெளிப்படுத்தப்பட்ட சாயங்கால வெளிச்சத்தை ஆண்டவரே கண்டதினால், சாயங்கால வெளிச்சத்தை அறிந்திருக்கிறதுனால், சாயங்கால வெளிச்சம் என்று தோன்றியிருந்தது இந்த சாயங்காலம் எப்படி முடிவடையும் சொல்லி தேவ எல்லாவற்றையும் நீர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் சோத்தரித்து
இந்த வேத வாக்கியத்தை வைத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய கால் செய்வீராக. உடைய வார்த்தை அப்படியே கிரீசி பண்ணி விசுவாசிக்கிறோம். உடைய ஆவியானவர் தாமே இதை ஒத்தாசை பண்ணி நிரூபித்து காண்பிக்க மாட்டேன் ஜெபிக்கிறேன். கர்த்தராமை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தி நாம் சந்திப்போம்.